2 நாள் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு வழியாக கிளம்பிட்டோம் இங்கேருந்து. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேங்காங்கில் இருக்குன்ட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். பேக் வேறு ஓவர் ஃபுல்லாக இருக்குது. பாருங்க வண்டி எப்படி இருக்குன்ட்டு. பெட்ரோல் பங்க் ஒன்று தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்துட்டோம். பெட்ரோல் பங்க் ஃபுல் டேங்க். 1 லிட்ரு பார்த்தீங்கன்னா 102 ரூபா போட்டுருக்கு. 102 ரூபா 26 பைசா 64 பைசா. ஏழு லிட்டரா? டிஸ்கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 9 கிலோமீட்டர் தான் இருக்கு. வந்துட்டோம் வந்து அதெல்லாம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கினே அப்படியே கிளம்பிட்டோம். ஃபுல்லாக ரோடு இதெல்லாம் நல்லா இருக்குது. கொஞ்சம் இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்லாம் பிளான் பண்ணுறவங்களாம் இங்கே கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா இருக்குது. ஃப்ரிட்ஜு ஒன்று கட்டிக்கிறாங்க. நேற்று போன மாரி இந்த ஃப்ரிட்ஜு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிமெண்ட்லாம் போட்டு வச்சுருக்கு. கொஞ்சம் பொறுமையாக தான் போனோம் அந்த ஃப்ரிட்ஜு எல்லாம். எப்பவுமே பாருங்க தாக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிவானார்ன்ற ஒரு ஊருக்கு தான் போகிறோம், ஒரு வில்லேஜுக்கு. அந்த வில்லேஜு கிட்டே போயிட்டு உங்களுக்கு ஒன்றும் அப்டேட் பண்ணுறேன். இடம்லாம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் அப்டேட்லாம் நம்ம எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 120 கிலோமீட்டர் வருது. ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் போல். நல்லா அட்வென்ச்சராக தான் இருக்குது. கொஞ்சம் அண்ணன் நல்லா வண்டி வளைச்சி கிழிச்சுலாம் ஓட்டுறாரு வேறு. பசங்க டாடா காட்டுறானுங்க நம்மளுக்கு. நம்ம போகிற தூரம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க 120 கிலோமீட்டர் தான். அதுக்கே ஒரு நாள் ஆகிடும் போகுது வேறு. ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது ரூட்டு. ஓட்டே முடியல வண்டி வேறு. அங்கங்கே தண்ணி வேறு கிராஸ் ஆகுது. மண் இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. பள்ளம்லாம் வேறு பயங்கரமாக இருக்குது. ஹார்லி டேவிட்சன் ஹிமாலயன்லாம் வச்சுக்கிறவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டுறாங்கப்பா வண்டியை. நம்ம இந்த எம்டி வச்சு நாம் பூந்து விளாசிக்கிறோம் ரோட்டில். ஆக்சுவலாக ஒரு வெத்துக்கு வந்தாச்சு. நான் சொல்லிட்டு போகுது போலீஸ் அக்கா. முன்னாடி போலாமா? என்ன சொன்னாரு? நாளை போய் பார்த்துட்டு போகலான்ட்டாங்க பாருங்க. ஏற்றாது ரூட்டே கிடையாது தானே. என்னண்ணா இருக்கீங்க? ஆர்ச்சரி காம்படிஷன் நடக்குது, போய் பாருங்க. ஃப்ரீயா? பாக்குறது ஃப்ரீயா? இவன் ஆர்ச்சரி கோச். ஆரியா அப்படிங்களா? பார்த்தீங்கன்னா நான் நடக்குது. சூப்பராக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லடாக்கில் ஒரு அமங்கலம் பண்ணுறாரு பாருங்க. தமிழ்நாடு அப்பா வேற மாதிரி பண்ணுறாரு பாலு. அங்கே பாருங்க. பாருங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்தோம். இந்த
இந்தியாவோட லாஸ்ட் எல்லையிலையும் கூட இங்கே அமுக்க மாட்டார் பாருங்க. கையில் ஒரு பிச்சு கிடைக்கும் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படிங்கிறாருங்க அண்ணா. வா 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 ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு ஷர்ட் பண்ணுங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா அங்கே சூப்பராக மெர்சல் காட்டினாரு. சிலம்பம் சுற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. லடாக்கில் வந்து ஒரு தமிழனோட பெருமையை காட்டுறாரு இவர். அங்கே உட்காந்துக்கிற 2 பொண்ணு மொத்தம் நம்மள தான் பார்க்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச டாட்டா காட்டுன்னு நினைக்கிறேன். ஹெல்மெட் ராஜா இந்த இருக்குது. நான் டாட்டா காட்ட போகிறேன். பாய். போனோடனே ரொம்ப நல்ல ரெஸ்பான்சிபிளாக பண்ணுறாங்க பாலுங்க. எங்கெல்லாம் உட்கார வச்சாங்க சேரில், டீ இதெல்லாம் தான் கொடுத்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் நல்லா சாப்பிட்டு சரி கொஞ்ச நேரம் பார்த்தோம். அவங்களாம் டான்ஸில் ஆடினாங்க, ஃபெஸ்டிவல் மாரி நடத்திருந்தாங்க அவங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணார், அண்ணன் வந்து சிலம்பம் சுற்றினார். நல்லா தான் சுற்றினார், சூப்பராக. 6 பேரோட ரைடு பண்ணிக்கிறோம். இப்போ முன்னே ஒருத்தர் போகிறாரு, மீதி 2 பேர் வந்து கோயம்புத்தூர், இவர் வந்து சேலம், நிதிஷ் ப்ரோ வந்து பாண்டிச்சேரி, இன்னொருத்தர் வந்து பின்னாடி வராரு. இந்தமாரி லைனாக போகும்போது நல்லா இருக்குதுப்பா ரைடு டைம்லாம். ஆர்மி கேம்ப் போல் வந்துட்டோம் நம்ம. ஏன்னா பேஸ் கேம்ப் நவோன்னு சொன்னாங்கப்பா. சிஎஸ் பேஸ் கேம்ப் நவோ. ஆ நல்லா தான் இருக்கணும். ஃபுல்லாக ஆர்மிக்காரங்க தங்குற இடம் போகுது. இது பேஸ் கேம்ப் நல்லா தானே. மாட்டை கொஞ்சம் பாருங்களா எப்படி இருக்குது சும்மா. அப்படியே மண்டையை பாருங்க, அதுக்கு காட்டு எருமை மாதிரி இருக்குதுங்க பாருங்க. காட்டு எருமையாக தான் இது. மொத்தம் மலை மலைகிற மண்ணுக்குலாம் தோணுங்குது. அது பாரு பாதியா. வயசு அல்டிமேட்டாகுது. ஒரு வழியாக இந்த சியாச்சின் கேம்புக்கு வந்தாச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்களா நீட்லாம் ஃபுல்லாக கேம்புங்களாம். ஃபுல்லாக நம்ம இந்த சைடு வந்துட்டோம். இங்கே சுற்றி பார்க்குற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் எல்லா நாட்டு கொடியும் இருக்குது. அந்த மிலிட்ரி கொடிங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எத்தனை கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 கிலோமீட்டர் வந்தோம். இதெல்லாம் என்ன பேருண்ணா அதெல்லாம்? எல்லாம் இங்கே வந்து உயிர் தியாகம் பண்ணவங்க, இறந்தவங்க. ஓ 1000 பேர்த்தினுடைய பேர் இருக்குது. ஓ இது இங்கே மிலிட்ரியில் இருக்கும்போது, அந்த வேலையில் இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க பேருங்களா இதெல்லாம். மொத்தம் 1000 பேர் இருக்காங்களா அதில். உயரமான பாட்டில் பார்த்தா தெரிஞ்சுங்களா. 2022 கூட இதில் போட்டிருக்காங்க. இறந்தவங்க வந்து நிரந்தரமாக இருக்கிறது. அதாவது இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு போர்க்களம். டியூட்டி பார்க்குறது. அதாவது இன்னும் அடுத்த மாதத்துலேருந்து இந்த இடம் வந்து -டிகிரிக்கு போயிடும். -டிகிரினா -20க்கு போயிடும். ஓகேண்ணா. -20 வந்து டியூட்டி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி சமயத்தில் சில பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணுவாங்க, போரில் உயிர் தியாகம் பண்ணுவாங்க. சில பேர் அந்த பனி சறுக்கு ஆகும், அந்த பனி சறுக்கில் இறந்துருவாங்க. அதில் இருக்கிறவங்க பேரெல்லாம் இதில் நிறையா இருக்கும். பேட்டில் ஃபீல்டில் இறந்தவங்க இருப்பாங்க. உலகத்தின் மிக டஃபஸ்ட்டான ரொம்ப கஷ்டமான இடம் இது. இப்போது இந்த இடத்துல டியூட்டி பார்க்குறது அவ்வளோ கஷ்டம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சியாச்சினில் ஊபி பாபா அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் மிலிட்ரி கார்ட்ஸ் வரும். பாகிஸ்தான் இந்தியா நடக்கும்போது இதுதான் வந்து வெள்ளைக்கிழமை
தெரியல. ஏன் வைக்கலாங்க? இவர்தான் அது. ஓம் பிரகாஷ் அவர்தான். அது இருக்கா பார்த்தீங்களா, அவர் தான். இதுக்கோசரம் போர் இந்தியா பாகிஸ்தானுக்கோசரம் இது பண்ணி பண்ணாங்க. போரில் இது பண்ணனால இவர் பாடி மட்டும் கிடைக்கல. ஆனால் இவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறதா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நம்புறாங்க. இங்கே வரதாவும் எல்லாரும் நம்புறாங்க. எல்லை காக்கிற சாமியா? எல்லை காக்கிற சாமி. தமிழ்நாட்டில் எப்படி இது பண்ணுறோமோ அது மாதிரி